சென்னை மாநகரில் பல ஆண்டுகளாக இழுபறியாக உள்ள நெடுஞ்சாலை திட்டமாக இருப்பது துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம். சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட கடந்த 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் கூவம் நதியில் அமைக்கப்படும் பறக்கும் சாலை திட்டத்தால் நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படும் என்று கூறி தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் பறக்கும் சாலை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 5509 கோடியில் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் மீண்டும் பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 2027ஆம் ஆண்டில் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 20.9 கிலோமீட்டர் தூர பறக்கும் சாலைக்கான பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பறக்கும் சாலையில் கோயம்பேடு முதல் கூவமாறு வரை டபுள் டக்கர் எனப்படும் இரட்டை அடுக்கு பாலமாக பறக்கும் சாலை அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வானகரம் முதல் கோயம்பேடு வரையிலான 5.7 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரு அடுக்கு பறக்கும் சாலையாகவே இருக்கும். ஓரடுக்கு பாலத்தை தாங்கும் வகையிலான வலிமையான அடித்தளமாக தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 மீட்டர் உயரத்தில் முதல் சாலையும் 16 மீட்டர் உயரத்தில் இரண்டாவது சாலையும் வரவுள்ளது. பாடிக்குப்பம் அருகே கூவமாற்றில் நுழையும் போது ஓரடுக்கு சாலையாகவும், விஆர் மாலில் தொடங்கி 100 அடி சாலையை கடந்து செல்லும் போது ஈரடுக்கு சாலையாகவும் இருக்கும். ஏற்கனவே போடப்பட்ட தூண்கள் பல ஆண்டுகளாக அப்படியே உள்ள நிலையில் இவற்றை புதுப்பிக்கும் வகையில் புதிதாக கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. எழும்பூர் மற்றும் சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளில் கூவமாற்றின் குறுக்கே சுமார் 25 இரட்டை அடுக்கு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் இடையூறுகள் குறைவாக இருப்பதால் கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெறும். நகர மற்றும் துறைமுக போக்குவரத்திற்கு தனித்தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. கீழ் வழித்தடம் முக்கிய இடங்களில் வெளியேறும் சரிவு பாதைகளுடன் நகர பயணிகளுக்கு சேவை செய்யும் விதத்தில் இருக்கும். மேல் வழித்தடம் சென்னை துறைமுகத்திற்கு தடையற்ற இணைப்பை வழங்கும். துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலையில் 2 வழித்தடங்களிலும் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பறக்கும் சாலை பணிகளுக்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தும் பெரிதாக எந்த பணிகளும் நடைபெறவில்லை. வாகன ஓட்டிகளுக்கு மாற்று வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. இத்தகைய நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.